ஜோதிட பூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். 15/2/2019 வெள்ளிக்கிழமை விளம்பி வருடம் மாசி மாதம் 3ஆம் நாள் வளர்பிறை தசமி திதி பகல் 1:20 வரை, பின்னர் ஏகாதசி. நட்சத்திரம் மிருகசீரிஷம் இரவு மணி 8:53 வரை, பின்னர் திருவாதிரை. யோகம் விஷ்கம்பம் மறுநாள் காலை 3:22 வரை. கரஜை கரணம் பகல் மணி 1:20 வரை, பின்னர் வணிஜை. ராகு காலம் பகல் மணி 11:11 முதல் 12:35 வரை. யமகண்டம் பிற்பகல் 3:23 முதல் 4:47 வரை. குளிகை காலை 8:23 முதல் 9:47 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய தாராபல உள்ள நட்சத்திரங்கள்: பரணிப்புறம் போராடம், ரோகிணி அஸ்தம் திருவோணம், மிருசிஷம் சித்திரை அவிட்டம், திருவாதிரை சுவாதி சதயம், புனர்பூசம் விசாகம் புரட்டாதி, ஆயில்யம் கேட்டை ரேவதி. இன்றைய சந்திரபதம் உள்ள ராசிகள் ரிஷபம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம் ஆகியவை ஆகும். வெட்டு 1 துண்டு 2 என பேசக்கூடிய முரட்டுத்தனம் மிக்க மேஷராசி அன்பர்களே, மனதில் மகிழ்ச்சி பொங்கும் நாள். தன்னம்பிக்கை கூடும். எந்த செயல்பாட்டிலும் வெற்றி கிட்டும். அதிக தனலாபம் ஏற்படும். மனதில் தெம்பும் மனமகிழ்ச்சியும் அதிகரிக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் பெற கை கொடுப்பாள் மனைவி. குழந்தைகள் மேல் பாசத்தை பொழிவீர்கள். அரசு ஆதரவால் தொழில் வளர்ச்சியில் திருப்தி நிலவும். வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். தொழில் அபிவிருத்திக்கான திட்டங்கள் ஈடேறும். எதிர்பார்த்த ஜனவரவுகள் இருக்காது. குடும்பத்தில் நிம்மதியின்மை காரணமாக குழப்பங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு தோல்வி பயத்தால் முன்னேற்றம் தடைப்படும். மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 9 ஆகும். கவரும் எண்கள் 4 மற்றும் 8. சாதகமான எண்கள் 2, 3, 5. அனுகூலமற்ற எண்கள் 6 மற்றும் 7 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, மஞ்சள், செம்பு மற்றும் தங்க நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை செம்பில் அல்லது வெள்ளியில் பதித்து வியாழக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். அசுரகுரு சுக்கிரனை அதிபதியாக கொண்ட காதல் விவகாரங்கள், இசை மற்றும் கலையார்வம் மிக்க ரிஷபராசி அன்பர்களே, தனவரவு தாராளமாக இருக்கும். ஆரோக்கியம் மேம்படும். நினைத்த காரியங்கள் நினைத்தது போல் இருக்கும். நல்ல வாகன யோகம் ஏற்படும். புத்தாடை அணிகலன்கள் சேரும். உங்கள் செயல் வேகம் காரணமாக சம்பாத்திய நிலை உயரும். கடினமான செயல்களை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள். உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்படும். தொழில் வளம் பெருகும். மாணவர்களுக்கு ஆராய்ச்சியில் தேர்ச்சி ஏற்படும். ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8 ஆகும். கவரும் எண்கள் 7 மற்றும் 9. சாதகமான எண்கள் 1, 3, 4 மற்றும் 6 ஆகும். அனுகூலமற்ற எண் 5 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் பிங்க், பச்சை, வெள்ளை ஆகியவை ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறம் சிகப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் பதித்து வெள்ளிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெள்ளி அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். நண்பர்களுக்காக பாடுபடும் இரட்டை குணம் உள்ள வசீகர தோற்றம் உள்ள உறவாடி கெடுக்கும் மிதுனராசி அன்பர்களே, தங்கள் சம்பாத்திய நிலை எதிர்பார்த்ததை விட உயரும். அனைத்து செயல்களையும் ஆத்ம திருப்தியோடு அழகாக, எளிதாக, வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உயர் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவீர்கள். சுபகாரியங்களுக்காக வீடே விழாக்கோலம் போனும். திடீரென ஏற்படும் இனிய பயணங்களால் மகிழ்ச்சி ஏற்படும். அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். அரசாங்கத்தால் அனுகூலமான பலன்கள் உண்டு. உறவு மற்றும் நண்பர்களின் பரிபூர்ண ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய கொள்முதல் மூலமாக தொழிலில் அதிகமான ஆதாயம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள் சுலபமாக கிடைக்கும். மேடை பேச்சாளர்கள் புகழ் பெறுவர். மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு வெற்றி பெறுவர். மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 3 ஆகும். கவரும் எண்கள் 5, 6, 9. சாதகமான எண்கள் 1 மற்றும் 2 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பர்பிள், பச்சை, நீலம் மற்றும் பிங்க் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு, சிவப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் மரகதம், மஞ்சள் புஷ்பராகத்தில் தங்கத்தில் பதித்து புதன்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: பெருமாளுக்கு சனிக்கிழமைகளில் நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். பச்சை பட்டாடையும்
மரகதம் அணிதலும் சொர்ணதானம் அல்லது பாசிப்பயிறு தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தியாகும். பிறருக்கு உதவக்கூடிய வேலைகளை சிறப்பாக செய்யக்கூடிய சஞ்சல புத்தியுள்ள கடகராசி அன்பர்களே, புத்திசாலித்தால் வாழ்க்கையில் பொருளாதார நிலை சீராகும். எதிர்பார்த்த இடங்களில் இருந்து தன வருமானம் பெருகும். சிலருக்கு பணி நிமித்தமாக வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் பொங்கும். குழந்தைகள் படிப்புக்கான செலவுகள் அதிகரிக்கும். உறவுகள் செயலால் விருப்பு ஏற்படும். குறிக்கோளின்றி அலைய நேரம். வெற்றிக்கு கடின உழைப்பு தேவை. அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. தந்தை வழி உறவுகளால் தொல்லைகள் ஏற்படும். இடைவிடா வேலைப்பளு காரணமாக நேரத்துக்கு உணவருந்த முடியாத நிலை ஏற்படும். மாணவர்கள் வெட்டி செலவுகளை குறைப்பது நல்லது. கடகராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6 ஆகும். கவரும் எண்கள் 8 மற்றும் 1. சாதகமான எண்கள் 2, 7 மற்றும் 9 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, கிரீம், சிவப்பு மற்றும் மஞ்சள் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், பச்சையாகும். அதிர்ஷ்ட கற்கள் வெள்ளியில் பதிக்கப்பட்ட முத்து மோதிரத்தை திங்கட்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: தொடர்ந்து சிவபெருமானுக்கு நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூரமாகும். வெண்மையான ஆடை அணிந்து வெண்மையான மலர்களால் அர்ச்சித்து சங்குதானம் அல்லது பச்சரிசி தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். குழந்தைகள் மீது பாசம், அவர்களை பற்றி பெருமை கொள்ளுதலும் சுதந்திர நோக்கும் உடைய சிம்மராசி அன்பர்களே, புதிய திட்டங்களால் வியாபாரத்தில் தனலாபம் அதிகரிக்கும். எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்படும். பயணங்களால் நற்பலன்கள் ஏற்படும். தங்கள் சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும். சிலருக்கு திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகலாம். சந்ததி விருத்தி ஏற்படலாம். அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். இசையார்வத்தால் சங்கீத சபாக்களுக்கு சென்று இசையை கேட்டு மகிழ்வீர்கள். தந்தையால் நன்மைகள் வரை ஏற்படும். அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவியும் பொறுப்பும் கிடைக்கும். வாகன வசதியும் நற்கல்வியும் கிடைக்கும். மனோதைரியம் அதிகரிப்பதன் காரணமாக எவரையும் எதிர்த்து வெற்றி பெறுவீர்கள். மாணவர்கள் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற வாய்ப்புண்டு. சிம்மராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 5, 6 மற்றும் 9. சாதகமான எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, சிகப்பு மற்றும் பச்சை, கிரீம் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் கருப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் தங்கத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கம் அல்லது மரகதத்தை ஞாயிற்றுக்கிழமை அன்று பூஜைக்கு பின் அணிவது உத்தமம். பரிகாரம்: அர்த்தநாரீஸ்வரரை நெய்தீபம் ஏற்றி வணங்கி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு ஆடை அணிதல், சிவப்பு மலர்களால் அர்ச்சித்தல், கோதுமை தானம் அல்லது சிவப்பு பசுதானம் செய்வதும் தோஷ நிவர்த்தி தரும். இரக்கமுள்ள, தர்மவான், ஆச்சாரசீலர், நன்னடத்தை உள்ள, சுயகாரிய புரியுமான கன்னிராசி அன்பர்களே, மனைவி கருத்திருத்தல் போன்ற மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேரும். சுகம், சந்தோஷம் ஆகியவை அதிகரிக்கும். தொழில் அபிவிருத்தி காரணமாக தனலாபம் ஏற்படும். புதிய வேலைவாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்தில் லாபம் உண்டு. அதிகாரிகளின் நட்பால் ஆதாயம் பெறுவீர்கள். நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரும். பெண்களால் லாபம் ஏற்படும். வீட்டில் சுபநிகழ்ச்சிகள் நடைபெறும். இன்பமும் நிலைத்திருக்கும். புதிய வீடு, மனை ஆகியவை வாங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். மாணவர்களுக்கு தொழில் கல்வி சிறக்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 5, 6 மற்றும் 7 ஆகும். சாதகமான எண்கள் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை மற்றும் பச்சையாகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு, வெள்ளை மற்றும் கருப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகம், முத்து, பச்சை, வைரம், மரகதம் இவற்றில் ஒன்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை என்று பூஜைக்கு பின் அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ மகாலட்சுமியை நெய்தீபம் ஏற்றி வணங்கி வர துன்பங்கள் தூரம் விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், பச்சை வண்ண ஆடை அணிதல், மலர்களால் அர்ச்சித்தல், சொர்ணதானம் அல்லது தோரை தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். கடமை உணர்வுடைய சீக்கிரமே திருமணம் செய்து கொண்டு உல்லாச கேளிக்கைகளில் ஈடுபடக்கூடிய துளாராசி அன்பர்களே, தீர்த்த யாத்திரைகள், கோவில், குளம் என பக்திமிக்க நாளாக இருக்கும். எண்ணிய காரியங்கள் அனைத்தும் எளிதில் நிறைவேறும். புகழ் ஓங்கும். அரசு ஆதரவு உண்டு. விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சியான வாரத்துடன் பொழுதை கழிப்பீர்கள். தேர்வுகளில் எதிர்பாராத வெற்றி கிட்டும். பெண்களால் லாபம்.
வீட்டில் சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெறுதல் போன்ற சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகளிடம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் தாமதமின்றி கிடைக்கும். தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி திக்கை நோக்கி செல்லும். பொருளாதார நிலைகள் திருப்திகரமாக இருக்கும். பழைய கடன்கள் விரைவில் வசூலாகும். மாணவர்களுக்கு மனதில் புதிய யுக்திகள் உருவாகும். துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 4 மற்றும் 7 ஆகும். சாதகமான எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, வெள்ளை மற்றும் சிகப்பு ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள் ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் அல்லது பிளாட்டினத்தில் பதித்து வெள்ளிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ராமபிரானை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், வெள்ளை வண்ண ஆடை அணிதல், வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து வெள்ளி தானம் அல்லது ஒற்றை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். குற்றம் குறைகளை கேட்க விரும்பாத நேர்மையான உண்மையான விருச்சிக ராசி அன்பர்களே, சோர்வும் மன உளைச்சலும் அதிகரிக்கும். எண்ணிய காரியங்கள் எல்லாம் எதிர்மாறாகவே நடக்கும். அறிமுகம் இல்லாதவர்களிடம் பழகாதீர்கள். பிற்கால நலன் கருதி சேமிப்புகளை கூட்டுங்கள். பங்குச்சந்தை ஆகியவற்றில் முதலீடு செய்வது நல்லது. எந்த ஒரு காரியத்தையும் ஒத்தி போடாமல் உடனுக்குடன் செய்தால் உன்னத நிலை அடையலாம். அரசாங்க பணிக்கான பணி உத்தரவை சிலர் பெறுவர். வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகும். வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் உண்டு. தொழில் அபிவிருத்திக்கான திட்டங்கள் ஈடேறும். சிலருக்கு வழக்குகளால் வெட்டி செலவுகள் ஏற்படலாம். உறவுகளிடையே மனக்கசப்பு உருவாகலாம். மாணவர்களுக்கு எடுத்த காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 4, 1 மற்றும் 7 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, மஞ்சள், கிரீம் மற்றும் சிவப்பாகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை, பச்சை ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் மஞ்சள் புஷ்பராகத்தை அல்லது செம்பவளத்தை தங்கம் அல்லது செம்பில் பதித்து செவ்வாய்க்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: துர்க்கையை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு வண்ண ஆடை அணிதல், வெள்ளி மலர்களால் அர்ச்சித்தல், பவளம் அணிவதும் தோஷ நிவர்த்தியாகும். பெற்றோரை காக்கக்கூடிய முக்கோண வடிவ முகமும் சிவந்த நிறமும் உடைய தனுராசி அன்பர்களே, புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். பல வழிகளிலும் பணம் வரும். அரசாங்கத்தால் லாபம் உண்டாகும். பேச்சால் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். இன்பச் சுற்றுலா, குறுகிய தூர பயணங்கள், நல்ல வருமானம், மனமகிழ்ச்சி ஆகியவை ஏற்படும். படுக்கை சுகங்கள் மற்றும் நல்ல ருசியான உணவுகள் கிடைக்கும். காதல் வலையில் சிலர் விழ நேரலாம். மனைவி மூலமாக நன்மைகள் ஏற்படும். புதிய சொத்துக்கள் அமையும். விரும்பிய பொறுப்புகள் விரும்பியபடி கிடைக்கும். கல்வியில் வெற்றி பெற கடின உழைப்பு தேவை. மாணவர்களுக்கு நல்ல நண்பர்களின் நட்பால் சந்தோஷம் நிலவும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 3, 5 மற்றும் 8 ஆகும். சாதகமான எண்கள் 1 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, பச்சை, கிரீம், வெள்ளை மற்றும் வெளிர் நீலம் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிகப்பு மற்றும் கருப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரியனை வணங்கி மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகம் அணிய அல்லது கொண்டைக்கடலை தானம் செய்ய தோஷ நிவர்த்தியாகும். சாதனையும் சிந்தனையும் திடபுத்தியும் உடைய மகராசி அன்பர்களே, தனலாபம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எல்லா வளமும் பெறும் இனிய நாள். உல்லாச பயணங்களால் உள்ளம் மகிழும். புது பெண்கள் சிநேகமும் தனக்கென தனி வீடும் அமையும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிறைவேறும். எதிரிகள் படிவர். எதிர்பார்த்த இடங்களிலும் தனவரவு உண்டாகும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். இதுவரை இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கும். அரசு பணியாளர்களுக்கு ஆணையிடும் அதிகார பதவிகள் கிடைக்கலாம். மாணவர்கள் தங்கள் நீண்ட நாள் நண்பரை சந்தித்து மகிழ்வார்கள். மகர ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 9 மற்றும் 8 ஆகும். அனுகூலமற்ற எண் 3. மற்ற எண்கள் அனுகூலமானவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், சிகப்பு, கருப்பு மற்றும் வெள்ளை ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள் மற்றும் கிரீம் ஆகும். அதிர்ஷ்ட கற்கள்
நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி நெய்தீபம் ஏற்றிவிட துன்பங்கள் தூர விலகும். சூரியனை வணங்கி கரிய ஆடை அணிந்து நீல மலர்களால் அர்ச்சித்து எள்தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். இரக்க குணமுள்ள, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அதிபுத்திசாலியான கும்பராசி அன்பர்களே, மேல அதிகாரிகளின் அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கும். எதிரிகளின் பணமும் வந்து சேரும். சிலருக்கு குழந்தைகளால் தொல்லையும் அவமானங்களும் ஏற்படலாம். தந்தை வழி உறவுகளால் அனுகூலம் உண்டு. சிலருக்கு பயணங்களில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படலாம். குழந்தைகளின் தேர்ச்சிக்கு மனதில் மகிழ்ச்சியை தரும். கடினமாக உழைத்தாலும் அதிகாரிகளிடம் நற்பெயர் எடுக்க முடியாது. பயணத்தில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களில் கவனம் தேவை. தவிர்க்க முடியாத தனவரயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. மாணவர்கள் அக்கறையுடன் படித்தாலே வெற்றி கிட்டும். கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2 மற்றும் 7 ஆகும். அனுகூலமற்ற எண்கள் 1, 4, 5 மற்றும் 8 ஆகும். அனுகூலமான எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு, வெள்ளை மற்றும் கிரீம் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலமாகும். அதிர்ஷ்ட கற்கள்: நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரியனை வணங்கி கரிய நிற ஆடை அணியவும் நீல மலர்களால் அர்ச்சித்து எள்தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். ஞானி, பெரியோர், அந்தணர் இவர்கள் பால் பக்தியும் விசுவாசமும் உள்ள மீனராசி அன்பர்களே, தெய்வ சிந்தனையால் மனதில் அமைதி நிலவும். மனோதைரியம் அதிகரிக்கும். எவரையும் வெற்றி பெறுவீர்கள். சிலருக்கு திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகலாம். வாகன வசதியும் நற்கல்வியும் கிடைக்கும். வாக்குவன்மை ஓங்கி வருமானம் அதிகரிக்கும். சிலருக்கு வீடு, மனை ஆகியவை கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இருக்காது. எதையும் யோசித்து செய்வது நல்லது. தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரிக்கும். படுத்தவுடன் தூக்கம் வராது. எல்லோரையும் சந்தேகப்படும் குணம் ஏற்படும். சந்தோஷமற்ற வாழ்க்கை அமையும். மாணவர்களுக்கு முயற்சி திருவினையாக்கும் என முன்னேற முயலுங்கள். மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 3 மற்றும் 9 ஆகும். அனுகூலமான எண்கள் 2, 5, 6 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு, ரோஸ் மற்றும் ஆரஞ்சு ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறம் நீலமாகும். அதிர்ஷ்ட கற்கள்: புஷ்பராகக்கல்லை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிதல், மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகம் அணிந்து கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும்.